ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோவிலில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவன உரிமையாளர்களின் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் 3வது நாளாக இன்று வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மக்ஃபுல் அகமது வழங்க கேட்கலாம். வணக்கம் மக்ஃபுல் அகமது. தொடர்ந்து 3வது நாளாக சோதனையானது நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோயில் பகுதியை சேர்ந்தவர் குழந்தைசாமி. இவரது மகன்கள் பாலசுப்ரமணியம், வெங்கடாஜலம். இவர்களுக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனங்கள் ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில நேற்று முன்தினம் முதல் காஞ்சிக்கோவிலில் உள்ள குழந்தைசாமியின் வீட்டுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரது வீட்டுக்கு சென்ற அதிகாரிகள் கதவை மூடினர். வீட்டிலிருந்து வெளியே செல்ல யாரையும் அனுமதிக்கவில்லை. வீட்டில் உள்ள முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறையினர் இன்றும் ஆய்வு செய்து வருகின்றனர். அதே போல இவர்களுக்கு தொடர்புடைய பெரியார் நகரில் உள்ள PV இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், கருப்பண்ணன் வீதி, ஈரோடு பார்க் ரோடு ஆகிய இடங்களில் உள்ள அலுவலகங்களிலும் வருமான வரித்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இன்றும் 3வது நாளாக வருமான வரித்துறையினர் காஞ்சிக்கோவிலில் உள்ள குழந்தைசாமியின் வீட்டில் சோதனை ஈடுபட்டு வருவதுடன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையாக அங்குலமாக சோதனை செய்து வருவதும் நம்மால் காண முடிகிறது. வருமான வரித்துறையினர் நடத்தி வரும் சோதனையில துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புல ஈடுபட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் விடிய நடைபெற்ற சோதனையானது இன்றும் தொடர்ந்து 3வது நாளாக நீடிப்பதால் ஈரோட்டில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இதே போல நாமக்கல் ஒப்பந்ததாரரின் வீட்டில் ரகுபதி பாளையம் பகுதியில் வசித்து வருபவருடைய உறவினர் வீட்டிலும் 3வது நாளாக வருமான வரித்துறையினர் வந்து சோதனையில் ஈடுபட்டு வராங்க. தற்போது ஈரோடு மாவட்டத்தில் இது ஒரு 4வது இடமான சோதனையாக நடைபெற்று வருகிறது என்பதையும் நம்ம குறிப்பிடத்தக்க அம்சமா பார்க்கிறோம். இவர்கள் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடைபெற்று வருகிறதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றன. இதே போல இவர்களிடமிருந்து முக்கிய ஆவணங்களை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளதாகவும் வருமான வரித்துறையினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மக்ஃபுல் அகமது.